ஆப்பிள் நிறுவனம் தன் புதிய மாடலான ஐபோன் 16 அறிமுகம் செய்திருக்கிறது. மொபைலை கடந்து பேசும் பொருளாக மாறியிருப்பது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் என்கிற AI தான். AI என்னும் செயற்கை நுண்ணறிவை ஆங்கிலத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பார்கள். சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற வேர்ல்டு வைட் டெவலப்பர்ஸ் கான்ஃபரன்ஸில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை அறிமுகம் செய்திருந்தது ஆப்பிள் நிறுவனம். அப்படி இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் என்னதான் ஸ்பெஷல் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஆப்பிள், மேக், பேட், போன் என மூன்றிலும் செயல்படும் வண்ணம் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை வடிவமைத்திருக்கிறார்கள். இமெயிலில் போரடி விஷயம் என்று பார்த்தால் அது எழுதுவதுதான். வாட்ஸ்அப் சாட் போல அதில் ஷார்ட் வேர்ட்ஸை பயன்படுத்த முடியாது. அழுத்தம் திருத்தமாக எழுத வேண்டும். இமெயிலை ஈஸி மெயிலாக மாற்ற போகிறது இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் ஏற்கனவே எழுதியதை ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்லி என விரும்பிய வண்ணம் மாற்றும் வசதி தற்போது அறிமுகமாகியுள்ளது. அப்படியே ப்ரூஃப் ரீடும் செய்து கொள்ளலாம். அதில் இருக்கும் முக்கியமான பாயிண்ட்களை எடுத்து ஹைலைட் மோடிலும் வடிவமைத்துக் கொள்ளலாம். இது எல்லாவற்றையும் ஒரே கிளிக்கில் செய்து முடிக்கிறது ஆப்பிள். அப்படியெனில் நம் டேட்டாவை முழுவதுமாக ஆப்பிள் நிறுவனம் கண்காணிக்குமோ என்ற சந்தேகம் எழலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நம் டேட்டா ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருப்பது ஆப்பிள் நிறுவனத்தில்தான் என்று சொல்லலாம். இமெயிலில் இருக்கும் செய்திகளை நம் மொபைல் தான் கண்காணிக்கிறதை தவிர இந்த டேட்டாவை ஆப்பிள் நிறுவனத்திற்கு அனுப்பாது. அதே போல புத்தம் புதியதாக நிறைய டூல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். 10 பக்கங்கள் கொண்ட ஒரு கட்டுரையை எளிதாக இதனால் சுருக்கி தர முடியும். AI என்பதை ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆக்கிய போது எமோஜியை ஜென்மோஜி என அழைக்கிறது ஆப்பிள். ஜென்மோஜி மூலம் எமோஜிகளை நாமே உருவாக்கி கொள்ளலாம். நாம் விரும்பும் வண்ணம் புது புது எமோஜிகளை உருவாக்கி நண்பர்களை ஆச்சரியப்படுத்தலாம். எமோஜிகளை உருவாக்குவது போலவே இமேஜ்களையும் உருவாக்க முடியும். இந்த வசதியை இமேஜ் பிளேகிரவுண்ட் என அழைக்கிறது ஆப்பிள். சாட் GPT, ஜெமினியில் ஏற்கனவே இருக்கும் வசதிதான் என்றாலும் ஆப்பிளில் இருக்கும் இமேஜ் பிளேகிரவுண்டை வைத்து இன்னும் துல்லியமாக படங்களை உருவாக்க முடிகிறது. அதை அப்படியே அனிமேஷனாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். எப்படியும் நாம் வரைவது சற்று சுமாராகத்தான் இருக்கும். அதை மேம்படுத்த உலக லெவல் ஃபேமஸாக மாற்ற இமேஜ் பாண்ட் என்னும் வசதியை அறிமுகம் செய்திருக்கிறார். ஒரே ஒரு கிளிக்கில் நாம் ஓரளவு ஓகேவாக வரைந்த படத்தை இது ஓவியமாக மாற்றி விடுகிறது. ஆப்பிள் பயனாளர்கள் பரவலாக பயன்படுத்தும் சிரி வசதியை இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை கொண்டு மேலும் மேம்படுத்தி இருக்கிறார்கள். சிரியுடன் இனி நீங்கள் உரையாடும் போது உங்கள் கேஜெட்டை சுற்றி ஒரு ஒளிவட்டம் வரும். அப்படி வந்தால் அது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மாடல் இருப்பதாக அர்த்தம். இந்த வசதியின் மூலம் நாம் ஒரு ஊர் பேரை முதல் முறை சரியாக சொல்லவில்லை என்றாலும் அதை உணர்ந்து சரியான இடத்தை கண்டுபிடிக்க உதவும். அதேபோல் நாம் அடுத்து கேட்கும் கேள்விக்கும் முந்தைய கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கும் என்றால் அதையும் கணித்து பதில் சொல்கிறது இந்த சூப்பர் சிரி. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அசுர பாய்ச்சல் எடுத்திருப்பது இந்த பர்சனல் கான்டெக்ஸ்ட் என்னும் வசதியில்தான். உங்கள் கேஜெட்டில் இருக்கும் எல்லா செயலிகளில் இருந்தும் கண்டென்ட்களை அது எடுத்துக்கொள்கிறது. உதாரணமாக, நாளைக்கு அம்மா எத்தனை மணிக்கு ரயிலில் வருகிறார்கள் என சிரியிடம் கேட்டால் அலைபேசியின் கான்டாக்ட்ஸை வைத்து யார் அம்மா என்பதை கண்டறிந்து மெசேஜ் அல்லது மெயிலை சரிபார்த்து அவர் வரும் ரயிலுக்கான டிக்கெட்டை எடுத்து சரியான பதிலை தருகிறது. இதே வசதிகளை டைப் செய்தும் சிரியிடம் பெற்றுக் கொள்ளலாம். இது எல்லாம் வெறும் ட்ரெய்லர் தாமா அப்படின்ற அளவுக்கு இன்னும் எக்கச்சக்க வசதிகளை ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலம் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு வசதிகள் இருந்தும் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை இப்போது வெளியாகியிருக்கும் ஆப்பிள் 16 அறிமுகப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 16 சீரிஸ் மொபைல்களுக்குள் இந்த வசதி வந்துவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் காத்திருப்போம்.